வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்த மாதிரி நாம் வந்து ஒரு குட்டி ஃப்ரூட் ஸ்டாலையே வாங்கியிருக்கோம். அப்படின்னா ஒரு குட்டி பழக்கடையே நாங்கள் வாங்கி வந்திருக்கோம் வீட்டுக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட் ரொட்டீன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கோம், என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயட் ரொட்டீன் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ நான் நல்லாவே பார்த்துப்பேன். நான் கொஞ்சம் கூட வெயிட் போட மாட்டேன். வெயிட் போட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி என்ன நானே ஏதோ மிஸ் பண்ண மாதிரி தோணும். எனக்குள்ளே நானே ஏதோ ரொம்ப பெருசாக ஒரு பாரமாக இருக்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஃபீல் எனக்குள்ளே கம்ஃபர்ட்டாக இருக்காதுங்க. ஓகேவா? எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு நான் கொஞ்சம் வெயிட் போட்டேன் அப்படின்னாலும் கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ இந்த யூடியூப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு லைவ் போட ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் ஒரு 4 to 3 monthsக்குள்ளே வந்து 3.5 kg வந்து ஜாஸ்தி ஆயிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து 50 kg இருந்தேன். ஓகேங்களா? இப்போ வந்து 53.5 வந்திருக்கு. ஓகேங்களா? 53.5 கிலோ வெயிட் வந்து கூடியிருக்கேன். ஸோ அந்த 3.5 கிலோவை ஹெல்த்தியான ஃபுட்டாலேயே வந்து நாம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதுலேருந்தே கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி பண்ண போகிறதில்ல. திரும்பவும் சொல்கிறேன், எல்லாரும் வந்து 10 to 15 kg எல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டர்ஸ் சஜஷனோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களோட பிளட் சுகரை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பாடியில் எந்த ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெனு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு பெரிய டயட் சார்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் பண்ண போகிறது வெறும் 3.5 கிலோ அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுட்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க அந்த வீடியோஸை. அதுக்காக நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட பழம் வாங்கிட்டு வர சொன்னேன். அவர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பழக்கடையே வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டார். ஓகேங்களா? ஸோ அதில் என்னெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்காக நான் வந்து முன்னாடியே வந்து அமேசானில் வந்து ஃப்ரூட்ஸ் பவுல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 1 week முன்னாடியே பண்ணிட்டேங்க. அது கரெக்டாக நேற்று வந்தது. என் ஹஸ்பண்டும் நேற்று தான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தார். எப்படி செட்டாக இருக்குன்னு பாருங்கள் இல்லையா? ஸோ இந்த பாக்ஸ் வந்து வந்திருக்கு. எவ்வளோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸோட ரேட்டு வந்து எங்கே ரேட்டையே காணும். 370 rupees. ஓகேங்களா? இது வெறும் 370 rupees மட்டும்தான். ஸோ பாக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல சேஃப்டியாக கவரில் செக்யூர்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பாக்ஸ் வந்து இப்படி இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஒரு மேட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ இதில் போட்டு சேவ் பண்ணி வைக்கும்போது இது அடியில் வந்து தண்ணி சேர்ந்துடக்கூடாது. அப்படி ஒரு வேளை சேர்ந்துருச்சு அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை அப்படி இதுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம எது வேணால் வந்து வச்சுக்கலாம். நான் ஃப்ரூட்ஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 1/2 kg மேலே இதில் ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம 1/2 kg தான் வாங்குவோம். ஃப்ரூட்ஸ் எது வாங்கினோம் அதிகமாக வாங்க மாட்டோம், கெட்டு போயிடும், வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு. ஸோ இதில் ஒரு 1/2 kg வந்து கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். எத்தனை கொடுத்துருக்காங்க மொத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 பீஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஓகேங்களா? 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா செக்யூராக கொடுத்துருக்காங்க. கவர் இது பாருங்கள், எதுவுமே டேமேஜ் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து டேமேஜ் ஆகி வந்துருச்சு. அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வேறு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ 6 வந்திருக்கு. 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி வாங்கினது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இப்போ ரிட்டனாக இதை வச்சேன். முன்னாடி கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுருந்தேன். நமக்கு எதுக்கு அவ்வளோ பல்காக பெருசாக எதுவும் வாங்கிட போகிறதில்ல நம்ம அப்படின்னு ஒரு 1/2 kg மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். இதில் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் நட்ஸு எது வேணால் போட்டு நாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே சேஃப்டியாக வச்சுக்கலாம். கச்சமுச்சன்னு கவர்லலாம் கட்டி வைக்காமல். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நீங்களும் அமேசானில், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லா இடத்துலையும் இருக்குது. செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க வேணும்னா. ஓகேங்களா?
ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா வாங்கியிருக்காங்க. சப்போட்டா வந்து 1 கிலோ வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, நல்லா பெரிய பெரிய பழமாக பார்த்து காயாக வாங்கியிருக்காங்க. ஒரு செம்பழம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி பழுத்திருந்தால் கெட்டு போயிடும் சீக்கிரம் அப்படின்றதுனால பாதி பழம் பாதி காய் வந்த மாதிரி செங்காயாக வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒன்று ஒன்றா சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு பழமாக பழுத்துரும். ஓகேங்களா? ஸோ சப்போட்டா பழம் வந்து 1 கிலோ வாங்கியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆப்பிள் 1 கிலோ வாங்கியிருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குங்க, பெரிய பெரிய ஆப்பிள் சூப்பராக இருக்குது. ஸோ ஆப்பிள் வந்து 1 கிலோ வாங்கியிருக்காங்க, 1 கிலோ ஆப்பிள். அதுக்கப்புறம் இப்போ நான் இப்போ தாங்க ஓப்பன் பண்ணியே பார்க்குறேன் என்ன இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. இதை வாங்கிட்டு நேற்று ஈவினிங் வந்தாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குற டைம் இல்லை, பாப்பாங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்குள்ளே நைட் லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் எதையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. காலையில் ஒரு கவரில் கிரேப்ஸ் இருந்தது, அதை மட்டும் எடுத்து பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக கொடுத்து விட்டாச்சு. ஸோ இதில் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg மாதுளம்பழம் வாங்கியிருக்காங்க, பொமோகிரானட். ஓகே, நல்லா பெருசாக இருக்குது. ஸோ ஒரு 1/2 kg மட்டும் வாங்கியிருக்காங்க பொமோகிரானட்டு. அதுக்கப்புறம் கிரேப்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ஒரு கவரை பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த கவர் தான். ஸோ இதை பிரித்து இதிலிருந்து பாப்பாங்களுக்கு வந்து கிரேப்ஸ் எடுத்து கொடுத்து விட்டேன் காலையிலேருந்து, இன்னைக்கு காலையில். ஸோ இங்கிருந்து நிறைய பெரிய கொத்தாக இருந்தது, கீழே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் பிச்சு எடுத்துட்டேன். ஓகேங்களா, நல்லா பெருசாக இருந்தது கீழே வரைக்கும். ஸோ இங்கே இருந்தது வரைக்கும் நான் கொஞ்சமாக பிச்சு எடுத்து பாப்பாங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு கொடுத்து விட்டேன். ஸோ ஒரு 1/2 kg வாங்கியிருக்காங்க திராட்சை பழம். ஓகேவா, கிரேப்ஸு. ஓகே, ஒயிட் கிரேப்ஸு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு வந்து 1.5 kg வாங்கியிருக்காங்க. பசங்க ஆரஞ்சு நல்லா சாப்பிடுவாங்க, ஸோ நானும் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்றதுனால ஆரஞ்சு வந்து 1.5 kg வாங்கி எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, இதுக்குள்ளே எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ரூட்ஸ் கூட. ஸோ நல்லா நார்மல் சைஸ் ஆரஞ்சு தான். ஓகேங்களா, ரொம்ப பெருசுலாம் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இந்த சைஸ் ஆரஞ்சு வாங்கியிருக்காங்க. 1.5 kg வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ரொம்ப வெயிட்டாக இருப்பார், தூக்கவே முடியாது இவர் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னா எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு இவர் ரொம்ப 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 பிடிக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகே, ஸோ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ வந்து வாட்டர்மெலன் வந்து கடைகள் எல்லாத்துலேயுமே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் முந்தா நேற்று வந்து ரோட்டில் போகும்போது பார்த்தா வாட்டர்மெலன் வந்து கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி வாட்டர்மெலன் வாங்க சொன்னேன். ஒரு பழமே வந்து 120 rupeesங்க. இது வந்து 3 kg இருக்குது. ஸோ 120 rupees 3 kg. ஓகே, என் ஹஸ்பண்ட் எனக்கு கால் பண்ணி கேட்டார், வாட்டர்மெலன் வாங்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எவ்வளோ கேஜி வேணும் அப்படின்னு கேட்டார். ஒரு 3 kg, 2லேருந்து 3 kg வாங்கிக்கோங்க போதும் அப்படின்னு சொன்னேன். ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னையிலேருந்து ஓகே, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதை சாப்பிட்றதுக்கு. இன்னையிலேருந்து இன்னும் 2 months வந்து வாட்டர்மெலன் டே. ஓகேவா, வெறும் வாட்டர்மெலனாகவே சாப்பிட்டுட்டே இருப்போம். எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க இந்த வாட்டர்மெலனை. வெறும் வாட்டர்மெலனே கொடுத்துட்டு சாப்பாடே இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நான் இருந்துருவேன். ஓகேங்களா, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நானே இல்லை, நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சீசன் வந்துருச்சுன்னா அப்படின்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்க ஜீவன் கூட இங்கே இருக்காங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தி. ஓகேவா, வாட்டர்மெலன் வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான், பாக்ஸு தீர்ந்து போச்சு. ஓகே, ஒரு மினி பழக்கடையே வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ இது இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒவ்வொன்றா செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே பொமோகிரானட்டை நான் இப்போ வந்து எடுத்து வச்சுட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு 1/2 kg வந்து தாராளமாக இதுக்குள்ளே வந்து நம்ம போட முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு 3லேருந்து 4 பழம் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம், எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும். மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும், 1/2 kg அப்படிங்கிறது 3லேருந்து 4 பழம் மட்டும்தான் வரும் எந்த பழம் வாங்கினாலும். ஸோ இதை வந்து ஈஸியாக இதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு அப்படியே செக்யூர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகே, ஒன்று வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து எல்லா பாக்ஸ்குள்ளேயும் இந்த மாதிரி மேட் போட்டு கொடுத்துடுறாங்க. ஓகேங்களா, நம்ம செப்பரேட்டாக எடுக்க வேண்டாம். ஸோ இதுக்குள்ளே இப்போ நாம்
சப்போட்டாவை போட்டுக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து காயாக இருக்கிற சப்போட்டா ஒரு மாதிரி செம்பழமாக இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே போட்டு இப்போ நான் இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். நாளைக்கு எடுத்து சாப்பிடும்போது ஒவ்வொன்றா பழுத்திருக்கும். அந்த மாதிரி எது பழுத்திருக்கோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அப்போ ஃப்ரூட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? எது பழுத்திருக்கோ அதை முன்னாடி சாப்பிட்டு கொஞ்சம் காயாக இருக்கிறத நாளைக்கு அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி போட்டு செக்யூர்டாக மூடி போட்டு நம்ம ஈஸியாக இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இப்படி தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது வந்து 1.5 kg அப்படின்றதுனால கொஞ்சம் காய் வந்து மிச்சமாகிடுச்சு. நான் பழமாக இருக்கிறது கீழே வச்சுட்டு காயாக இருக்கிறது மட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது நாளைக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அடுத்தது வந்து ஆப்பிள். ஸோ நல்ல பெரிய சைஸ் தான் ஆப்பிள். ஓகே, இதில் மேட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா செக்கியோட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிறதுக்கு. நீங்கள் வேணும் அப்படின்னா குட்டி குட்டி பீஸாக வந்து ஆப்பிள், பொமோகிரானேட்டு இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி கூட இதில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆரஞ்சு வந்து எனக்கு 1.5 kg வாங்கியிருக்காங்க அப்படின்றதுனால எல்லாத்தையும் இதில் ஸ்டோரேஜ் பண்ணோம் அப்படின்னா பிடிக்காது. இது ஒரு மாதிரி பழமாக இருக்கிறது, எதுவும் கெட்டு போகாமல் இருக்கிற அளவுக்கு மட்டும் இதுக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப பழமாக இருக்கிறத நாம் வெளியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். கொஞ்சம் காயாக இருக்கிறத நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு மிச்சமாயிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம அதிகமாக ஃப்ரூட்ஸ் பழுத்திருக்கிறத கீழே வச்சுட்டோம், மற்றது மட்டும்தான் பேக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? கிரேப்ஸு, ஆரஞ்சு, பொமோகிரானேட், வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் சப்போட்டா, அதுக்கப்புறம் ஆப்பிள். ஓகேங்களா? இதெல்லாம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். நான் மேக்ஸிமம் வந்து 1 வீக்கு தேவையானதை மட்டும் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேன். 1 வீக் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் வாங்கிட்டோம் அப்படின்னா 1 வீக்குக்கு தேவையான அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா கெட்டு போயிடும். ஸோ எல்லாமே 1 வீக்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஃப்ரூட்ஸ் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்டு போகாமல் காசை யாரும் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணியாச்சு. பார்த்தீங்க இல்லையா? எப்படி தாங்க நான் என்னோடய ஃப்ரூட் பவுல்ஸ் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்கி வச்சுருவேன். வேணுங்கிறப்போ எதுலேருந்து சாப்பிடணும் விருப்பமாக இருக்கோ அதை எடுத்து சாப்பிட்டுப்பேன். ஸோ டெய்லி மார்னிங் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பாப்பாங்களுக்கும் வந்து இப்போ அதை பழக்கி விடுறதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஏதாச்சும் ஃப்ரூட் சாலட் இல்லை வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி கொடுக்குறேன், ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன். கேரிக்கு லஞ்ச் கொடுக்கும்போது ஸ்நாக்ஸை நம்ம வேஸ்ட்டாக தேவையில்லாமல் கடையில் விற்கிற நிறைய அன்ஹெல்தி ஃபுட்டை வாங்கி கொடுக்குறோம், நிறைய அன்ஹெல்தி ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்குறோம். ஸோ அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்து பழகுங்க. அவங்களும் அவங்களோட ஜென்ரேஷனை ரொம்ப ஹெல்த்தியாக வந்து கொண்டு போவாங்க. ஸோ அதனால் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதாங்க நம்மளோட குட்டி ஃப்ரூட் ஸ்டால். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ண வரேன். ஸோ இப்போ நான் கிளம்புறேன். ஓகேங்களா? பாய், டேக் கேர்.